ஈஸியான மெத்தடில் கரும்புக்கு நெல்லுக்கு இதுக்கெல்லாம் உரம் போடுறது எப்படின்றது ஒரு சின்ன வீடியோவை கொடுக்குறேன். இது நான் கடந்த 5 வருஷமாக பயன்படுத்திகிட்ருக்கிறேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கரும்புக்கோ நெல்லுக்கோ அடி உரம் போடும்போது டிஏபி, ஜிப்சம் ரெண்டையும் கலந்து போட்டு அடுத்து ஒரு அந்த பயிரின் தன்மைக்கு ஏற்ப பசுமை நிறத்துக்கு ஏற்ப குறைஞ்சிருந்தால் பச்சை நிறம் குறைஞ்சிருந்தால் அப்போ ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை யூரியா, அரை மூட்டை பொட்டாசு. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் தனியாக போட தேவையில்ல. நீங்கள் ஜிப்சம் கொடுத்தா அதுலேயே கால்சியம் சல்ஃபேட் இருக்கும். நீங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட்டும் ஜிங்க் சல்ஃபேட்டும் ஒரு உரம் கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். இதை நீங்கள் இவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பயிரை பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து கொடுங்க. இதை கொடுத்து 15 நாள் கழித்து மீன் அமிலம், பஞ்சகவ்யம் இதெல்லாம் ஒன்று ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல கிளிப்பு தன்மை இருக்கும். உங்களுக்கும் ஆள் பிரச்சனை, ஆளுக்கு இப்போ ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டை 6 மூட்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். நீங்களும் பயிருக்கு ஒரே டைம் கொட்டுறதால இப்போ நிறைய உரம் வீணாக தான் போகும். ஒரு பார்ட்டிஷனாக கொடுக்கும்போது பயிரும் எடுத்துக்கும், உங்களுக்கும் செலவு கம்மியாகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.